لا إله إلا الله نحمده ونصلي على رسوله الكريم. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா திருமுறையில் ஒரு ஆயத்தில் கூறுகிற பொழுது, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல்-ضர்ராஇ வல்-காஸிமீனல் கய்ஸ வல்-ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். தக்வா உள்ளவர்கள் யார் என்றால், செல்வ நிலைமையிலேயும் வறுமை நிலைமையிலும் அவர்கள் தான தர்மம் செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டால் அதனை மென்று விழுங்கி விடுவார்கள். இன்னும் மக்களுடைய தவறுகளை எல்லாம் அவர்கள் மன்னிப்பார்கள். இன்னும் அல்லாஹ் தஆலா பிறருக்கு உபகாரம் செய்பவர்களை நேசிக்கிறான் என்பதாக அல்லாஹ் அந்த ஆயத்தில் கூறுகிறான். இறையச்சம் உள்ளவர்களின் தன்மையின் பட்டியலில் அல்லாஹ் கூறுவது, தான தர்மம் நாம் அதிகமான முறையில் வழங்க வேண்டும். நமக்கு லாபம் வந்தால் மட்டுமே தானம் கொடுக்கக்கூடியவர்கள் சிலர்கள். இன்றைக்கு வியாபாரம் நல்ல முறையில் நடைபெற்றது, அல்லது ஏதாவது நம்முடைய கொடுக்கல் வாங்கலில் நல்லபடியாக முடிந்துவிட்டது என்று கொடுப்பவர்கள் சிலர் இப்படியும் இருக்கலாம். நாம் அவர்கள் செய்கிற ஹராமான தொழிலிருந்து கூட வருகிற வருவாயை தானம் செய்வது, இந்த சதக்கா ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அது வேறு விஷயம். உதாரணமாக இன்றைக்கு ட்ரெண்டில் இருக்கக்கூடிய லாட்ரி சீட்டு இப்படிலாம் பார்த்தீங்கன்னா, அதில் விழுந்துருச்சு அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு 1 லட்ச ரூபா விழுந்துருச்சு அப்படின்னா அது 10,000 ரூபாய் அதை சதக்கா செய்கிறது. அவங்க நீயத்து என்னான்னா, இதுக்கு ஈக்குவல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி, இதை இரும்பு தின்னுட்டு சுக்கு சாப்பிட்ற மாதிரி, செரிமானம் ஆகங்கிறதுக்காண்டி எண்ணத்தை வேணாலும் சாப்பிடக்கூடாது இல்லையா? அது மாதிரி இன்றைக்கி இப்படி உதாரணத்துக்கு ஒன்று நம்முடைய ஹராமான வருவாய்களை ஹலாலாக்குவதற்காண்டி தரக்கூடிய நபர்கள் இருக்க தான் செய்கிறார்கள். இப்படியாக இதே போன்று கஷ்டம் ஏற்பட்டாலும் சதக்கா கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். உடம்பு சரியில்லை, சிரமமாக இருக்குது, நம்ம சதக்கா கொடுக்கணும் அப்படின்ட்டு கொடுக்கக்கூடியவர்களும் இருக்க தான் செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்வது, 2 நிலைமையிலுமே எனக்கு கொடுங்க. லாபம் வந்தாலும் நட்டம் வந்தாலும் இந்த நிலைமையிலையுமே இருக்கிறத கொடுங்க. நம்முடைய சக்திக்கு ஏற்றவாறு நாம் என்ன செய்யணும், கொடுக்கணும். சஹாபாக்கள் வரலாறை நாம் பார்க்கிற பொழுது, போருக்காக அறிவிப்பு செய்து விட்டால் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு வந்து கொடுத்து விடுவார்கள். ஒரு பேரித்த மலம் இருந்தாலும் கூட அதை கொண்டு வந்து கொடுத்து விடுவார்கள். இப்படி தக்குவா உள்ளவர்களுக்கான தன்மை என்று பார்க்கிற பொழுது, பிறருக்கு எப்படியாவது கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய சக்திக்கு கட்டுப்பட்டு உட்பட்டு நாம் கொடுக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, ஒரு காந்தி மீனல்ல கையில் கோபத்தை மென்று விழுங்கி விடுவார்கள். இன்றைக்கு நம்முடைய இந்த காலகட்டத்தில் நிறைய பழக்க வழக்கங்கள் கணவன் மனைவிக்கு மத்தியிலாக இருக்கலாம், சகோதரர்களுக்கு மத்தியிலாக இருக்கலாம், அண்டை வீட்டு ரீதியாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கும் ரீதியாக இருக்கலாம். கோபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை என்பது கண்டிப்பாக உருவாகும். ஏனென்றால் ஷைத்தான் கோபத்திற்கு மிக மூலாதாரமாக திகழ்கிறான். கோபத்தை எப்பொழுது லேசாக வரும் என்று எதிர்பார்த்து கோபம் வந்துருச்சு அப்படின்னா அவன் தன்னுடைய மூக்கிலே காதலை ஊதிவிட்டு அதை பெருசாக்கி பழசு சண்டையெல்லாம் நினைவுபடுத்தி அதை பெருசாக்குவதுதான் அவனுடைய வேலையாக இருக்கிறது. இப்போ நல்லவர்களின் தன்மை கோபம் வந்து விட்டால் அதை வெளிப்படுத்துவது அல்ல, மாறாக அதை என்ன செய்யணும் அப்படின்னா மன்னிக்க வேண்டும். அதை அவர்கள் வென்று விழுங்கி விடுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கோபத்தை மன்னிப்பது ஒன்று இருக்குது. ஒரு ஆஃபீன் அடின்னாஸ், கோபத்தை மக்களை மன்னிப்பார்கள். அதே நேரத்தில் அந்த நேரத்தில் மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டு மனசுலேயே வச்சுட்டு இருக்கக்கூடாது. சரி மன்னிப்பு கேட்டுட்டோம், மன்னிச்சுட்டாரு அப்படின்னு நாம் விட்டுட்டோம் அப்படின்னாலும் அவர் மனசுலேயே வச்சுருந்து பின்னாடி என்னைக்காச்சும் ஒரு நாள் அதை மறைமுகமான முறையில் பழி வாங்கிடுறார். நீ அன்றைக்கி செஞ்சல்ல,
நான் தான் அன்னைக்கு மன்னிப்பு கேட்டேனப்பா அப்படின்னாலும் அது கேட்டுட்டா மன்னிப்பு கேட்டால் போதுமா அப்படின்ற ஒரு நிலைமையில் தான் நம்முடைய இந்த இயற்கையான குணம் அமைஞ்சிச்சு. அப்போ மன்னிப்பு என்பது உள்ளதியாக மன்னிக்கணும். இந்த 2 ஆயத்தை சேர்த்து வச்சு சொல்கிறப்ப நான் பார்க்குறப்ப கோபத்தை மென்று விழுங்குவது மட்டுமல்ல, மன்னிப்பது என்பது உள்ளத்திலிருந்து மன்னிச்சது, முழுசாகவே அவங்கள நான் மன்னிச்சது. இப்போ மன்னிக்கக்கூடிய தன்மை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்டிப்பாக வர வேண்டும். குறிப்பாக நமக்கு கீழே இருப்பவர்கள், என்றைக்குமே நமக்கு மேலே உள்ளவங்க மேலே கோபம் வராது. ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்கு மேலே உள்ள பதவி இருக்கிறவங்க மேலே கோபம் வராது, வந்தாலும் வெளிப்படுத்த முடியாது. வெளிப்படுத்தினா வேலை போச்சு. அதனால் அது தனக்கு மேலே உள்ளவங்க மேலே காமிக்க முடியாது. என்னதான் கோபம் இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தி தான் வாழ்கிறோம் இல்லையா? அப்போ கட்டுப்படுத்த முடியுது இல்லை. இப்போ கட்டுப்படுத்த முடியுதுன்றப்ப தனக்கு கீழே உள்ளவங்க மேலே கட்டுப்படுத்த முடியும் தானே. கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம யோசிக்கணும். நமக்கு மேலே உள்ள ஓனர் மேலேயோ மேனேஜர் மேலேயோ கோபத்தை வெளிப்படுத்த முடியாமல் கட்டுப்படுத்துகிற மாதிரி நம்ம குடும்பத்தில் உள்ள மனைவி மீதோ அல்லது சகோதரன் மீதோ கோபத்தை கட்டுப்படுத்த முடியும் தானே. அல்ல அதுக்காக தான் அப்படி ஒரு அமைப்பை வச்சிருக்கிறான் என்னவோ. அப்போ கோபத்தை கட்டுப்படுத்தணும். கோபத்தை வெளிப்படுத்துபவன் வீரன் அல்ல, மாறாக அதை கட்டுப்படுத்துவதான் வீரன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸுடைய கருத்தை பல இடங்களில் சொல்லியிருக்கிறான். குறிப்பாக நம்மகிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள், இவர்களுடைய பாவங்களை எல்லாம், இவர்களுடைய அந்த நமக்கு செய்கிற சின்ன சின்ன அந்த குற்றங்களை எல்லாம் நான் என்ன செய்யணும் அப்படின்னா மன்னிச்சு பழகும். அனசரதி இல்லாமல் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் 10 வருட காலம் நான் ஹித்மத் செஞ்சுருக்கிறேன். ஒரு சின்ன ஒரு சி என்ற வார்த்தை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டது இல்லையாம்மா. சரி என்னப்பா அப்படி செஞ்சுட்டேன் அப்படி கூட கேட்டதில்லை. நான் ஒரு சில நேரங்களை ஏதாவது செய்யாமல் விட்டுட்டா ஏன் செய்யலன்னு கேட்டதில்லை. நான் செஞ்சதை பார்த்து ஏன் செஞ்சேன்னு கேட்டதில்லை. அனசரதி எல்லாம் அவங்க சின்ன பிள்ளைகளை கொண்டு போய் விட்டோம். சின்ன பிள்ளைங்களுடைய வேலை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். சின்ன சின்ன குறைகள் நிகழ்ந்திருக்கலாம். அதை கூட ஒரு சின்ன ஒரு கால உஃபின் 10 ஒரு உஃப் அப்படின்னா சி என்பதாக பொருள் கொள்ளப்படுகிறது. மனம் கசக்கும்படியான ஒரு சின்ன சொல்லை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதில்லை அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பணியாளர்களை என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கடையில் வேலை செய்கிற ஊழியர்கள் இவங்கள மன்னிச்சு பழகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்டாங்க, நாம் எத்தனை தடவை தான் மன்னிக்கிறது? கம் நஃபு அனில் ஹாதிமி, அந்த பணியாளரை தொட்டி எத்தனை தூரம் நான் மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டப்ப 3 தடவை இதே மாதிரி கேட்டப்ப அமைதியாக இருந்துட்டு 3ஆவது தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாமா, உஃபு அனில் ஹாதிமி ஃபி குல்லி யௌமின் 70 மர்ரத், ஒவ்வொரு நாளைக்கு 70 தடவை மன்னிச்சு பழகுங்க அப்படின்னாங்களா. ஒவ்வொரு நாளைக்கு 70 தடவை மன்னித்து பழகுங்கள். ஹசன் பஸ்ர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார்கள், ஒரு மனிதர் லவ் சத்தம ரஜுலுன் ஃபி உதுனி ஹாதிஹி, இந்த காதலை என்னை திட்டுறார், ஒரு காதலை என்னை கடுமையான முறையில் திட்டுறார், அதே மறு காதலை என்ன மன்னிப்பு கேட்குறார் அப்படின்னா நான் மன்னிச்சிடுவேன்னா. ஏன்னா மன்னிப்பு கேட்கறது பெரிய விஷயம், அதை மன்னிச்சு பழகணும் அப்படின்னா. ஃபுதைல் இப்னு ஐயான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா மன்னிச்சு பழகுங்க. பழி வாங்கிறதுக்கு நல்லா உரிமை கொடுத்துருக்கதானா, இருந்தாலும் மன்னிச்சு பழகுங்க. ஏன் தெரியுமா? மன்னித்து பழகுபவர்கள் தான் ஆண்மை உள்ளவர்கள் தான். உண்மையான ஆண்மகன் யார் தெரியுமா? பிறரை மன்னிச்சு பழகணும். இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, இந்த உலகத்துக்கு தேவையான விஷயம், பிறரோட குறையை மன்னிப்பவன் தான் நிம்மதியாக தூங்க முடியும். பிறரை பழி வாங்கணுன்ற எண்ணத்தில் நீங்கள் நைட்டு போய் படுத்து பாருங்க, தூக்கமே வராது. என்னை இப்படி சொல்லிட்டானே, என்னை இப்படி சொல்ல போச்சு, என்னை இப்படி பண்ணிட்டானே, என்னை இப்படி ஒரு வார்த்தையை பேசிட்டாலே அப்படின்ட்டு நீங்கள் மனசில் இயங்குனீங்கன்னா கண்டிப்பாக தூக்கம் வராது. நைட்டு ஃபுல்லாக புரண்டு படுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். தூக்கம் வராததில் 99% காரணம் மனசு நிம்மதி இல்லை. ஏன் நிம்மதி இல்லை? இப்படி எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களுடைய விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருக்கிறது, இப்படி நடந்துருச்சு அப்படின்ட்டு. அப்போ அதையெல்லாம் மறந்துடணும். எப்போ மறக்க முடியும்? மன்னிச்சுட்டா மறக்க முடியும். ஃபுதைல் இப்னு ஐயான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகாக சொல்கிறாங்க, மன்னிக்கும் குணம் உள்ளவர் தான் நிம்மதியாக தூங்க முடியும். இல்லைன்னே நம்ம படுக்கையில் பறந்து படுத்துகிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஒரு முஸ்லீமுக்கு வர வேண்டிய முக்கியமான குணம், குறிப்பாக கணவன் மனைவியுடைய விஷயத்தில் மன்னிச்சு பழகணும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல நமக்கு மேலே உள்ளவங்க மேலே எப்படி கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தி நம்ம அதை வெளிப்படுத்தாமல் இருக்கிறோமோ, அந்த ஒரு ட்ரைனிங்கு வாழ்க்கை எல்லா இடத்துலையும் நம்ம அதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா எந்த விதமான சண்டை சச்சரவும் குடும்பத்தில் ஏற்படாது. உலகம் மிக ஒற்றுமையாக வாழும். ஒரு நல்ல தோஃபைக்கு வல்ல ரஹ்மான் தந்தல் புரிவானாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليهم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية ورزقنا الجنة يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.